इस दिनों में जो जांचने के लिए परमेश्वर दिया हुआ वचन ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41 और 10वां वचन. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, मत डर, நான் உன்னுடனே இருக்கிறேன். क्योंकि मैं तेरे संग हूँ. ஆண்டவர் எப்படி நம்மளை தேற்றுகிறார் பாருங்க. परमेश्वर कैसे हमें तसल्ली देता है. எவ்வளவு ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட, कितने भी परिस्थिति रहे, எவ்வளவா சோர்ந்து இருந்தாலும், कितने भी निराश हो सकता है, கட்டுக்குள்ள இருந்தாலும், कितने बंधन के साथ हो सकती है. நம்மள ஆண்டவர் இந்த தினத்துல கொடுத்து தேற்றுகிற வசனம் பாருங்க. आज हमें परमेश्वर देखकर तसल्ली करने वाला वचन, நீ பயப்படாதே, तुम मत डर, நான் உன்னுடனே இருக்கிறேன். मैं तेरे संग रहता हूँ. ஆண்டவர் கூடவே இருந்தா எவ்வளவு பெரிய பலம் இல்லையா? परमेश्वर अपने साथ रहेगा तो कितनी बड़ी बल होती है. திகையாதே, நான் உன் தேவன். उधर उधर मत थक, मैं तेरा परमेश्वर हूँ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். मैं तुझे बल देकर तेरी सहाय करूंगा. இப்படி ஆண்டவர் பலப்படுத்தி என்ன செய்வாராம்? वैसे परमेश्वर में बल देकर சகாயம் பண்ணுவேன். हमें सहायक करता है. சகாயம்னா என்னது? सहायक बोलेगा तो क्या है? உதவி. सहायता देता है. பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். मैं तुम्हें मदद करूंगा, तेरी सहायता करूंगा. என் நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். मेरे दाहिने हाथों से, धार्मिक दाहिने हाथों से तुझे बचाऊंगा. அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் நம்மளை தாங்குவேன். उनकी धार्मिक दाहिने हाथ से हमें बचाते हैं. வேதத்திலேயே நம்ம நிறைய பேரை பாக்குறோம். शास्त्र में बहुत लोग हम देखते हैं. ஆண்டவர் கூட இருந்தா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर हमारे साथ रहेगा तो कितनी आशीष होती है. நிறைய பேரை நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். बहुत लोग हम सब बोल सकते हैं. ஒரு சிலர் மட்டும் நம்ம பார்க்கணும். कुछ लोगों के लिए हम सिर्फ देखेंगे. எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனம். यिर्मयाह की पुस्तक 1 अध्याय की जो 5वां वचन. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, परमेश्वर देखिए, எரேமியா தீர்க்கதரிசிய यिर्मयाह भविष्यवाणी को அவரை உன்னை தாயின் வயிற்றில இருந்து வயிற்றில் உருவாக்கும்னே உன்னை அறிந்தேன். मैं गर्भ से मैं तुझे रचा लिया हूँ. கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் तेरे பண்ணி गर्भ से बाहर और निकलने से मैं तुझे पवित्र किया हूँ. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை நான் என்ன செய்யறேன்? கட்டளையிட்டேன்னு சொல்றேன். आप जातियों के लिए भविष्य दत्ता की ठहराया. ஆனா அந்த எரேமியா என்ன சொல்றாரு? लेकिन यिर्मयाह क्या कहता है? அடுத்த வசனத்துல பாருங்க, इसकी बात की वचन बताती है. கர்த்தராகிய ஆண்டவரே, आप तब परमेश्वर यहोवा, இதோ நான் பேச அறியேன், देख मैं बोल ही नहीं पाती हूँ, சிறு பிள்ளையா இருக்கிறேன் जैसे मैं बालक हूँ. என்று ऐसे कहा. என்ன சொல்றான் பாருங்க, நான் பேசவே எனக்கு தெரியாது, देखिए मैं बोल नहीं पाता हूँ, நான் ரொம்ப சின்ன பிள்ளை मैं लड़केपन हूँ, அப்படின்னு சொல்றாரு. वैसे कहा है. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, वैसे कहते ही परमेश्वर फिर से कहता है, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாது, मैं लड़का होकर के मत कहो. நான் அனுப்புகிற எல்லாரிடத்தையும் நீ போய் जिस जगह पर मैं तुझे भेजता वहाँ पर तू जाकर நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயா, और जो कुछ मैं तुझे क्या करता हूँ सभी कुछ कर. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், तूने मत डर, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், तुझे संभालने के मैं तेरे संग रहता हूँ, காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். मैं तेरे बचाने के तेरे संग रहता हूँ कर. எரேமியா சொல்றாரு, நான் சின்ன பையன் பேச அறியே, यिर्मयाह कहता है मैं लड़केपन हूँ, मुझे बोल ही नहीं आता சின்ன है, வயசுலயே அவரை தீர்க்கதரிசியா தெரிஞ்சுக்கிட்டாரு. क्योंकि बचपन में उसे भविष्यद्वक्ता के अनुसार उन्हें लिया है. நான் உன் கூட இருக்கேன், அவனை காக்கும்படிக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. मैं तुझे संभालने के लिए मैं तेरे संग रहता हूँ करके कहा है. அதனால எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யறாரு. जो यिर्मयाह भविष्यद्वक्ता जो कुछ परमेश्वर कहता है उसे करता है. வசனத்துல பாருங்க, 10वां वचन में हम देखेंगे, வார் देख பிடுங்கவும் இடிக்கவும் देख मैं उसे बांध उसे तोड़ने के लिए, அழிக்கவும் उसे मिटाने के लिए, கவிழ்க்கவும் जो उसे गिराने के लिए, கட்டவும் उसे बांधने के लिए, நாட்டவும் मैं उसे जो खड़ा करने के நான் लिए இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் आज इस दिन में जातियों के ऊपर ராஜ்யங்களின் மேலும் जो ஏற்படுத்தி राज्यों के ऊपर भी मैं तुझे तैयार किया है. இந்த தீர்க்கதரிசி எதுக்கெல்லாம் ஏற்படுத்துறாராம்? इस भविष्यद्वक्ता को किसके लिए ठहरा गया है? இடிக்கிறதுக்கு, பிடுங்கிறதுக்கு,
नाश करने के लिए और उसे बिठाने के लिए, उसे गिराने के लिए, கட்டுறதுக்கும் நாட்டுறதுக்கும், उसे बांधने के लिए भी मैं रचा लिया है। காரியங்களுக்காக இந்த எரேமியா தீர்க்கதரிசி தெரிஞ்சுக்கிட்டாரு. इस कार्य के एरेमिया भविष्यद्वक्ता को चुन के लिया है। இந்த தீர்க்கதரிசி நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, நிறைய இடத்துல ஆண்டவர் அவர் வேதனையை சொல்லி அவங்கள்ட்ட அப்படி சொல்லி அவங்க விக்கிரக ஆராதனையில இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு தான் சொல்லுவாரு. इसे पढ़ते समय जो परमेश्वर ने वेदना के साथ उनके संग बोलते हैं कि ये लोग ने मूर्ति पूजा करता है, मेरे विरोध से पाप करता है करके तुम बोलो कर उनके बारे में कहता है। அவன் ஒவ்வொரு இடமா போய் சொல்றான். वैसे हर एक जगह पर जाकर कहता है। 20 அதிகாரம் பாருங்க, 20वां अध्याय में देखेंगे 2வது வசனத்துல, दूसरा वचन में எரேமியா தீர்க்கதரிசி பண்புல் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரைச் சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். இவனை பாருங்க, இவனை பிடிச்சு என்ன செய்தாச்சு, காவல் அறையில போட்டாச்சு. इसे पकड़वा कर जो बंदियों में डालने लगा है। எனக்கு அடி வேற, பஸ்கூருங்கிறவன் अடிக்க வேற செஞ்சுட்டான். देखिए उसे मार भी किया है, அடிச்சு சிறையில போட்டா उसे मारकर बंदियों में डालने लगा है। ரொம்ப புலம்புறாரு, बहुत विलाप करता है। அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்க, उसे 20वां अध्याय में 14 वचन में देखेंगे, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, जो श्रापित हो जाए जिस दिन मैंने जन्मा है, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக, जो माता मुझे जो जन्म दिया उसे श्रापित हो जाए, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து तेरे लिए एक लड़का बनवा करके मेरे पिता की ले गया है, அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவுள். जो उसे बहुत आनंद किया हुआ उस मनुष्य श्रापित पाए। இப்படிலாம் அந்த யோபு புலம்பின மாதிரி இவர் புலம்புறாரு. वैसे अय्यूब ने विलाप करता वैसे इन्होंने विलाप करने लगा है। இவ்வளோ வேதனை அவருக்கு இருக்குது, इतनी वेदना उनके ऊपर बहुत है, அவர் அடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. उसे मार पीट कर बंदियों में डालने लगा है। ஆனாலும் அவர் சொல்றத வார்த்தையை பாருங்க, அதுக்கு முன்னாடி 11வது வசனத்துல பாருங்க, लेकिन 11 वचन में उन्होंने क्या कहता करके देखेंगे, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், परंतु यहोवा स्वभाव और भयानक है, मेरे संग रहता है। ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் इस कारण मेरे सताने वाले के प्रबल न होते हुए இடறுவார்கள், वे ठोकर खाएंगे, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், जो अपने कार्य काम न होते हुए वे लज्जित पाएंगे, மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். जो अनंत काल की जो उसकी लज्जा उनके ऊपर हो जाए। எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியா கூட இருக்காரு, जो भयंकर और सूरवीर बनकर मेरे संग रहता है। அவருக்கு இவ்வளவு கசப்பு இருக்கு, உள்ளத்துல வேதனையும் இருக்குது, इतनी कड़वाहट और वेदना उसके मन में रहता है। கூட ஆண்டவர் அவர் கூட இருக்கிறது அவர் உணர்ந்து சொல்றாரு. इसके बीच में परमेश्वर उनके साथ रहता है करके महसूस कर कहता है। அவருக்கு விரோதமா வர்றவங்களை ஆண்டவர் நிச்சயமா விடமாட்டாருன்னு சொல்லி அதையும் சொல்றாரு. उनके विरोध आने वालों को परमेश्वर नहीं छोड़ेंगे करके उसके बारे में भी बताते हैं। இதே எரேமியா தான் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளை, அவங்களுக்கு நான் பேச அறியேன்னு சொன்னவர். इसी एरेमिया कहता है कि मैं लड़कापन हूँ, मुझे बोल ही नहीं आता कर ராஜாக்களுக்கு விரோதமா ராஜ்யங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லிதான் அவர் இப்படி ஜெயில மாட்டிட்டார். अभी राजा के विरोध राज्य के विरोध ने इसे भविष्यवाणी कहकर अभी बंदियों में उसे डाल दिया है। ஆண்டவர் கூட இருந்தா परमेश्वर हमारे संग रहेंगे तो எங்கேயும் தைரியமா பேச முடியும், यहाँ भी निर्भय से बोल सकते हैं। ராஜ்யங்களுக்கு ராஜாக்கு முன்னாடி போய் நின்று பேசுறதுக்கு தைரியம், राजा के सामने खड़ा रहकर भी धैर्य के साथ बोल सकता है। சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி. वो छोटे बच्चे भी हो सकते हैं या बड़े व्यक्ति भी हो सकते हैं। அடுத்தது பாருங்க, கிதியோன் ஆண்டவர் பலப்படுத்தி, उसके बाद गिदियोन के बारे में हम देखेंगे, அவர்கிட்ட சொல்றாரு கிதியோன்ட்ட, जो गिदियोन के बारे में कहता है நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் न्याय की पुस्तक 6वां अध्याय 12வது வசனம், जो 12 वचन, கர்த்தர் தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, जो प्रभु की यहोवा ने उसकी दर्शन देखकर, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ये सूरवीर शूरमा यहोवा तेरे संग रहता है। அப்போ இவன் என்ன சொல்றான், கிதியோன் என்ன சொல்றாரு, जो गिदियोन ने क्या कहता है, நான் பராக்கிரமசாலியா இருந்து ஆண்டவர் கூட இருந்தா இந்த மாதிரியான காரியம் எல்லாம் நேரிடுவானு எங்களுக்கு, मैं सूरवीर सूरमा रहेगा तो परमेश्वर हमारे संग रहते इस कार्य हमारे लिए होंगे क्या। நாங்க இப்படி இந்த மீதியானருக்கு பயந்து நாங்க இப்படி ஒளிச்சு இந்த இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன, जैसे हम मीडियाने को डर कर हम चुप चुपे से इस कार्य करना पड़ती है, அப்படி சொல்லி அவர் ரொம்ப வேதனையா சொல்றாரு. वैसे कहकर वो बहुत बड़ी वेदना उठाता है। அப்போ தூதன் சொல்றாரு, जो स्वर्गदूत आके उसे कहता है, 16வது வசனத்துல சொல்றாரு, जो 16 वचन में कहते हैं, அதற்கு கர்த்தர், तो यहोवा ने நான் कहा, உன்னோட கூட இருப்பேன், निश्चय मैं तेरे संग रहूंगा। ஒரே மனுஷனை
முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். जैसे एक मनुष्य को मारता वैसे मिद्यान को तुम गिराएगा. இவன்ட்டு அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? इनके पास भी वैसे कहता है, நான் உன் கூடயே இருப்பேன், मैं तेरे संग रहता हूँ. நீ வந்து என்ன செய்வ? ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி அந்த மீதியானரை நீ மீச்சு போ. जैसे एक मनुष्य को तो जो मिटा डालेगा वैसे उस मिद्यान लोग को तो गिरा देगा. அப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு. वैसे परमेश्वर कहता है. அவர் என்ன பதிலுக்கு சொல்றாரு? 15வது வசனத்துல பாருங்க. लेकिन 15 वचन में उन्होंने क्या उत्तर देता है? அதற்கு அவன், उन्होंने उससे कहा, என் ஆண்டவரே, हे मेरे प्रभु, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? मैं इजराइलों को किसकी द्वारा मैं उद्धार இதோ करूं? மனோசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. जो मनोसा में के सबसे जो कंगालपन है, என் தகப்பன் வீட்டாரில் मेरे पिता के घराने, நான் எல்லாரிலும் சிறியவன். मैं सबसे छोटे हो. மனோசையில குடும்பமே ரொம்ப சின்ன குடும்பம். मनोसा के परिवार में जो कंगालपन है, நான் என்ன என் தகப்பன் வீட்லயே நான் என்ன செய்வேன்? எல்லாரோடையும் நான் சின்ன பையன். मेरे पिता के घर से मैं सबसे छोटा हूँ. நான் போய் மீதியானியருக்கு இஸ்ரவேல வந்து மீதியானியர் கையில இருந்து எப்படி விடுவிப்பேன்? मैं कैसे इजराइल लोगों को मिद्यान के हाथों से कैसे छुड़ाऊंगा कर நமக்கு இந்த இது எல்லாம் தெரியும் இல்லையா? हम सभी इसके बारे में जानते हैं. அவன் கூட அந்த கிதியோன் வந்து ஆண்டவரை டெஸ்ட் எல்லாம் பண்ணதாரு. जो गिदियोन के पहले परमेश्वर की परीक्षा दिलाता है, இது ஆண்டவர் தானா அப்படிங்கிறதுக்கு यही परमेश्वर है क्या कहने के लिए, நான் சாப்பாடு கொண்டு வைக்கிறேன், मैं भोजन लेके आके रखूंगा, அத நீங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லி அதுலயே இருங்கன்னு சொல்றான். उसे जब तक मैं बना के लेकर आऊं जब तक आप बैठना है. அப்ப அவன் இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து வைக்கிறான். तब वो उन्हें मटन ने और जो रोटी भी लेकर आकर रखता है. அவன் அந்த கர்த்தருடைய தூதன் நினைச்சுதாரு அந்த கோலை நுனிய வந்து அதை வச்சு தொடுறாரு. जो प्रभु की स्वर्गदूत ने उसकी लाठी के उसकी कोने को छूता है. அப்ப அக்கினி எழுப்பி அதை எல்லாத்தையும் பட்சிக்குது. तब अग्नि ने उठ के उसके भस्म कर देता है. அப்போ அது கர்த்தருடைய தூதன்கிறத அறிஞ்சுக்கிட்டான். तब वो यहोवा के दूध दे करके जान लिया है. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தலையும் டெஸ்ட் பண்றான். उसकी बात भी इन्होंने परीक्षा देखना நான் எப்படி है. மீட் பண்ணி சொல்லதுக்கு என்னை ஒரு தோலை வந்து போடுதான். एक चमड़े को डालता है. இந்த தோல்ல மட்டும் என்ன செய்யணும்? மழை பெய்யணும். इस चमड़े में बारिश गिरना है. பனி பெய்யணும். जो होश गिरना है, சுற்றியுள்ள இடத்துல எல்லாம் பெய்யக்கூடாது. बाकी जगह पर होश नहीं गिरना है. அப்போ அப்படி சொல்லி கேட்க ஆண்டவர்கிட்ட. वैसे कहकर परमेश्वर के बस मांगता அவர் है. அதையும் செய்யறாரு. उसे भी वो करता है. தோல்ல மட்டும் பனி பெஞ்சிருக்கு, மற்ற இடங்கள்ல எல்லாம் பனி இல்ல. उस चमड़े में होश गिरा है, बाकी जगह पर सूखेपन हुआ है. இன்னும் அவனுக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்க ஆண்டவர்னு சொல்லிட்டு இன்னும் இடத்துல என்ன செய்யறான்? और एक कार्य करता है. சுற்றியுள்ள இடத்துல எல்லாம் பனி பெஞ்சிருக்கணும், सारी जमीन में होश गिरना है, தோல் மட்டும் காஞ்சி இருக்கணும். खाली चमड़े सूखना है. அப்படி சொல்றான். वैसे कहता है. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? तब भी परमेश्वर क्या करता அதே போல है? செய்யறாரு. उसके अनुसार करता है. இப்ப அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. अब उनके लिए थोड़ी भरोसा आने लगी. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்த்து கூப்பிடுறான். तो सारे इजराइल लोगों को बुलाता है. மீதியானியருக்கு எதிராக நம்ம போவோம்னு சொல்லி. मिद्यान के विरोध हम जाएंगे कर கரெக்டால 32,000 பேர் வந்துட்டாங்க. जो उनके पीछे 32,000 लोग आए हैं. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता है இத்தனை பேர் எனக்கு தேவையில்லை. इतने लोग मुझे जरूरत नहीं है. இத்தனை பேர் சேர்ந்து வந்து நீங்க போர் செய்து ஜெயிச்சிட்டீங்கன்னா इतने लोग जाकर आप जीत जाएंगे तो எங்க பலத்துல நாங்க ஜெயிச்சோம்னு நீங்க சொல்லுவீங்க. हमारे बल से हम जीता कर बोलेंगे. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, इसके लिए क्या करना है? நான் சொல்ற மாதிரி நீ செய்ய, எனக்கு குறைய பேர் போதும் அப்படின்னு. जैसे मैं कहता हूँ वैसे करो, थोड़े लोग काफी है. சொல்லி மீதியா இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட என்ன சொல்லி, तो इजराइल लोगों के पास क्या कहना है? யாருக்கெல்லாம் போற பயம் இருக்குதோ, மனசுல பயம் இருக்கோ அவங்க எல்லாம் போயிருங்கன்னு சொல்லி. जिसके लिए जो युद्ध में जाने के लिए डर होता है वे सब पीछे हो जाएंगे कर அதே போல இப்போ சொல்றான், ஒரு 22,000 பேர் போயிடுறான். जो वैसे कहता है 22,000 लोग पीछे चले गए हैं இப்ப இருக்கிறது 10,000 பேர் தான். और 10,000 लोग हैं. பாண்டவர் சொன்னாரு 10,000 பேர் தேவையில்லை எனக்கு. तब परमेश्वर कहता है 10,000 की मुझे जरूरत नहीं है. இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். इनके लिए भी कुछ टेस्ट रखना है. இவங்களை வந்து தண்ணி குடிக்க சொல்லி, इनके लिए पानी पीने के लिए रखना है. ஆத்துல தண்ணிய கோரி நக்கி குடிக்கிறவங்கள தனியா பிரிச்சு, जिन नदियों में पानी को लेकर छाट कर पीने वालों को उसे अलग रखना है. மற்றவங்க குனிஞ்சு கிடந்து குடிக்கிறாங்க அவங்கள தனியாவே. बाकी लोग नीचे झुक कर पीता है उनके लिए अलग रखो அதே कर. போல செய்யற அதுல 300 பேர் மட்டும்தான் என்ன செய்யறாங்க, கையில ஏந்தி நக்கி குடிக்கிறாங்க. वैसे ही जो किया तो 300 लोग ही बचे हुए हाथ में उठकर चढ़ कर वो पीता है. அவங்கள தனியா வச்சுட்டான். उनके लिए अलग रख दिया है. இப்ப என்ன செய்யறான்? अब क्या करता है? அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் 300 பேர் தான்.
सिर्फ 300 लोग था उनकी அவங்கள संग, கொண்டுதான் ரட்சிப்புன்னு சொல்லிட்டாரு. उनकी द्वारा उधार मिलेगी அதே करके। போல கிதியோன் என்ன செய்யறாரு, அந்த 300 பேரையும் மட்டும் கொண்டு போறாரு. वैसे गिदियोन उस 300 लोग लेके जाता है। அதுக்கப்புறமும் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு மனசுக்குள்ள. उसके बाद भी उसके मन में एक थोड़े से डर आने लगी। நீ பயந்தேனா நீ என்ன செய்ய, அந்த கிதியோன் சேனையில நீ போய் பாரு அப்படின்னு சொல்ற. तो गिदियोन की सेनाओं को जाके तुम देखो कर कहता है, அந்த மீதியானியர் இருக்கிற இடத்துக்கு நீ போய் பாரு. जो मीडियान के लोगों को जाकर देखो कर। இப்ப கிதியோன் வந்து தான் கூட இருக்கணும் கூட்டிக்கிட்டு அந்த மீதியானியர் இருக்கிற இடத்துக்கு போறாரு. जो गिदियोन ने अपने साथ में लोगों को लेकर जाकर उसे देखने के लिए जा रहा है। அவங்க வெட்டிக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்குல படுத்து கிடந்தாங்க. वेले कैसे चिड़िया के समान जो तराई में बहुत लोग सो रहे थे। நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இருக்கு. न्याय की पुस्तक 7वां अध्याय 12 वचन में रहता है, மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள். கடற்கரை மணல போல இருக்காங்க. जो समुद्र के मिट्टी के समान वे लग रहता है। அவ்வளவு பேர் இருக்காங்க. இவன் வரும்போது அங்க ஒருத்தன் பேசுறான் பாருங்க. जो आते ही वहाँ पर एक व्यक्ति ने इस प्रकार बोलता है, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். मैं एक दर्शन देखा हूँ। ஒரு வார்கோதுமை அப்போ என்ன செய்யுது, एक जो गेहूं की रोटी क्या होती உருண்டு है, வருது वैसे மீதியானியருடைய பாளையத்துக்கு. जैसे अपने छावनी में आती है, அது உருண்டு வந்து அது கூடாரத்தையே விழ தள்ளிட்டு वो आकर अपने तंबू को गिरा दिया है, அப்படின்னு சொல்றாரு. वैसे कहता है। அப்போ உடனே இன்னொருத்தன் கேட்டவன் சொல்லுதான், तब सुना हुआ दूसरा व्यक्ति कहता है, இது யோவாசின் குமாரனாகி கிதியோன் இனி இஸ்ரவேலினுடைய பட்டயமே. ये योवास की जो गिदियोन की इस तलवार है ना, அது எல்லாமே வேற இல்ல. उसके अलावा और कुछ नहीं है। மீதியானியரி இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் தேவன். जो मिद्यान उनकी सारी सेनाओं को उनके हाथों में सौंप दिया परमेश्वर करके कहता है। இதை கேட்டவனே இவனுக்கு என்ன வந்துச்சு, ரொம்ப தைரியம் வந்துச்சு. जिसे सुनते ही उन्हें बहुत उसकी धैर्य आने लगी। இப்போ நடி ஜாமத்துல என்ன செய்யறாங்க, जो आधी रात को क्या करता है, கிதியோன் 300 பேரையும் 100 பேரா பிடிச்சிடும். जो गिदियोन 300 लोगों 100 करके अलग करता है। ஒவ்வொருத்தர் கையிலும் ஒரு எக்காலம், हर एक हाथों में हर एक और दूसरी, पान है। एक जो अंडे मटके, அதுக்கப்புறம் ஒரு தீவெட்டி, और उसके बाद जो माचिस, மூணையும் பிடிச்சுக்கிட சொல்லியிருக்காங்க. जो तीनों भी उनके हाथों में दे दिया है। நாங்க என்ன செய்யறோமோ அதைத்தான் நீங்க எல்லாரும் செய்யணும். हम क्या करना है उसे तू ही करना है நாங்க करके। கிதியோனோட கூடிய இருக்கிற 100 பேரு, जो गिदियोन के साथ रहकर 300 लोग, மற்ற 2 பேரோட இருக்கிற 100 பேர். जो बाकी दूसरे लोग 100 करके हला कर இந்த 100 பேர் நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் நீங்க செய்யணும் ये 100 लोग हम क्या करते हैं उसे बाकी लोग करना है, அப்படின்னு சொல்றான். वैसे कहता है। அதே போல என்ன செய்யறாங்க, वैसे ही क्या करता है, நல்ல பாளையத்தை சுற்றி வந்து நிக்கிறாங்க. वे सब छावनी की चारों ओर आके बैठे हैं। உடனே இந்த இவர் என்ன செய்யறாரு, கிதியோன் என்ன செய்யறாரு, तुरंत गिदियोन ने क्या करता है, இந்த எக்காலங்களை ஊதுறாங்க. वो तुरंत भी फूकते हैं, பானையை உடைச்சு போடுறாங்க. उस मटके को तोड़ डाल दिया है, எக்காலம் ஊதுறாங்க. जो तुरंत भी फूकते हैं। இப்படி அவங்க எல்லாரும் அப்படி உடைச்சிட்டு அங்கங்க இடத்துலயே நின்னுக்கிட்டாங்க. वैसे तोड़कर वे अपने अपने जगह स्थान पर खड़ा हुआ இதே है। போல மற்ற 200 பேர் 300 பேர் அப்படி செய்யறாங்க. बाकी सारे 300 लोग इस प्रकार करते हैं। இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, अब क्या हुआ है, இவங்க ஒரு இது பாருங்க 22வது வசனம் வாசிங்க. 22 वचन को पढ़ेंगे। 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் மற்றும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது செரோமத்தில் உள்ள பெத்சிதா மற்றும் தாமாத்திற்கு சமீபமான ஆமேல் மேலோகாவின் எல்லை மற்றும் ஓடி போயிற்று. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டயத்தை ஓகம் பண்ணினாங்க. देख एक दूसरे की जो तलवार उठाने लगे, வெட்டுக்கிளிகளை போல இருந்தாங்க. जो चिड़ियों की समान रहने लगे, நடக்கிற மணலத்திலேயே இருந்தாங்க. जो समुद्र की जो मिट्टी की समान रहने लगे। वे लोग கிதியோன் சொல்றாரு, நான் எல்லாத்துலயும் சின்னவன், என் குடும்பம் சின்னது, நான் சின்ன பையன் அப்படின்னு. इस गिदियोन कहता है मेरे परिवार के अंकल पर मैं भी छोटे लड़का हूँ कर। ஆண்டவர் கூட இருந்தது. लेकिन परमेश्वर उनकी संग रहा। அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் இல்லையா. उन्होंने कितने बड़े कार्य किया है। ஆண்டவர் கூட இருந்தா परमेश्वर हमारे संग रहेंगे तो பெரிய சேனையை வெட்டி கொள்ள முடியும். बड़ी सेना को भी हम पार करेंगे। அடுத்தல பாருங்க, उसके बाद देखेंगे, நான் உன்னை பலப்படுத்தி मैं तुझे बल देकर உனக்கு சகாயம் பண்ணுவேன். मैं तुझे सहाय करूंगा। இப்போ நான் பலப்படுத்தி சகாயம் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, मैं तुझे बल देकर सहाय किनको किया है, நிறைய பேருக்கு பண்றாரு. बहुत लोगों को ऐसे करता है। மோசே பாருங்க, मूसा को देखेंगे, அவருக்கு பலப்படுத்துறாரு. அவர்
उन्हें बल कैसे बनाते हैं। நம்ம அந்த நாவுலமே जो उन्होंने कहता है कि मैं जो भूखे हूँ, சரியா பேச வராதுன்னு சொல்றாரு, मुझे बोलने नहीं आता करके कहता है। ஆனாலும் அவரை பலப்படுத்தி लेकिन उन्हें बल रखा, கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாரு, उनके साथ इजराइल लोगों को क्या करता है, எகிப்தில இருந்து அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வர मिस्र की दासधन से उन्हें छुड़ाया है। அப்போ மோசே என்ன அவர் கூட இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, 10 வாதைகளை செய்யறாரு। परमेश्वर उनके मूसा के साथ एक 10 वादा को करता है। வாதை முடிஞ்சு என்ன செய்யறாங்க, वो हानि होते ही क्या होती है, ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு। सारे लोग ने मिस्र को छोड़कर जो बाहर आने लगे। செங்கடல் குறுக்க இருக்குது, अभी लाल समुद्र उनके बाजू में है, செங்கடலே ரெண்டா பிளந்துட்டாங்க। जो लाल समुद्र को भी 2 भाग करने लगे। அப்போ இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் செய்திருக்காங்க பாருங்க। देखिए इतनी बड़े कार्य परमेश्वर ने किया है। 10 வாதைலாம் சும்மா இல்ல, 10 हानि बोले तो आसान नहीं है। நதியெல்லாம் ரத்தமாயிரும், जो सारे नदियां खून बहने लगी, நம்மள வந்துருது, जो वहाँ पर रोग आने लगे। இதெல்லாம் மந்திரவாதிகளும் செஞ்சதுனால ये सब जादूगर भी किया था, அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கு। उनके लिए थोड़े भरोसापन नहीं था। ஆனா அடுத்த வாத பேன் வருது, लेकिन उसके बाद जू आने लगी, எல்லா இடமும் பேன்களா போகுது। सारी जगह पर जू से भरा हुआ है। மந்திரவாதிகளால அதை செய்ய முடியல, जादूगर से उनसे कर नहीं पाते हैं। தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்றாங்க। परमेश्वर की उंगलियां करके कहता है। அடுத்தால பலவிதமான வண்டுகள், उसके बाद कई प्रकार की जो मकड़े आती है, ஒரே விதமான வண்டு கடிச்சு அவங்களுக்கு இருந்தா இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிடும்। एक ही जो जैसे जो मकड़ी लेगा तो उसे काटेगा तो उसके लिए कुछ दवाइयां कर लेते हैं। இது பலவிதமான வண்டுகள், कई प्रकार की जो मटियां आने लगी उनकी बीच में। மந்திரவாதிகளால செய்ய முடியல, ये सब जादूगर से कर नहीं पाते हैं। அடுத்தால மிருகங்கள் மேல கொடிய கொள்ளை நோய் उसके அனுப்புறாங்க। बाद सारे पशुओं के ऊपर बहुत बड़ी बीमारी आने लगी, भयानक। குப்பளங்களா வருது மக்கள் மேல, सारे मनुष्य के ऊपर बहुत बड़े बड़े पोड़ियां आती है। இது எல்லாமே யார் மேல வரல, இஸ்ரவேலர் மேல வரல, ये सभी कुछ इजराइल लोगों के ऊपर नहीं आया है, எகிப்தியருக்கு மட்டும்தான் வருது। सारे मिस्र लोग आ गए हैं। கல்மழை, उसके बाद बारिश, पत्थर की बारिश आने लगी। அதுல வெட்டுக்கிளிகள், அடுத்தால उसके बाद चिड़िया भी आने लगी। இருள், उसके बाद अंधेरा होने लगा है। இருள் பாருங்க தடவிக்கிட்டே இருக்கத்தக்கதான இருள்। देखिए ऐसे ही जो देखने के लिए नहीं पाते वैसे बहुत अंधेरा छा गया है। ராத்திரியும் பகலும் இருள், दिन और रात में अंधेरा छा गया है। வெளியே போனா இருள், சூரியனே இல்ல, சந்திரனே இல்ல, எல்லா நட்சத்திரம் எதுவுமே बाहर ஒளி இல்ல। जाकर तो बहुत अंधेरा था, कुछ चंद्र नहीं था, सूर्य कुछ भी नहीं थे। இருந்த இடத்த விட்டு அசையாம முன்னால இருந்தாங்க। जिस स्थान में थे वहाँ पर नहीं हिलाए, वैसे 3 दिन रहा। இதெல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? ये सब एक मनुष्य से कर सकता है क्या? நம்ம வீட்டுல ஏதாவது 4-5 வட்டம் கொண்டு விட முடியும், हमारे घर पर कुछ मकड़ी कुछ भी आएगा तो ஊரெல்லாம் கொண்டு விட முடியுமா? நாடு முழுவதும் सारे देश भर के उसे छोड़ सकेंगे கூட क्या? இருந்ததுனால அவ்வளவு செய்யறாரு। परमेश्वर उनके साथ इसके इतने बड़े कार्य किया है। செங்கடலே ரெண்டா பிளந்துட்டாரு, जो लाल समुद्र को 2 भाग किया है। வெட்டாந்தரையில வர மாதிரி வந்தாங்க, जो जमीन में आए वैसे वे उसके बीच में आने लगे। அவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறாரு। परमेश्वर इतनी दूर चलाता है। அதுல அந்த செங்கடலே எகிப்தியரையும் அழிச்சு போட்டுறாரு ஆண்டவர்। जो उस लाल समुद्र में सारे मिस्र लोग भी मिटा दिया डाल दिया है। அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யாத்திராகமம் उसकी बात यहोवा कहता है, निर्गमान की पुस्तक 34 அதிகாரம் 10வது வசனம் பாருங்க। जो 34 में और 4था वचन देखेंगे। இவ்வளவு காரியம் செய்த பிறகு சொல்றாரு, इतने कार्य होने के बाद भी तो वो बोलते हैं, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் இன்னும் ஒரு அவளுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சாதான் ஒண்ணு கொடுத்தாரு। அல்லேலூயா, हालेलुया। நமக்கு இன்னைக்கு பிரசங்க வாய்ப்பு என்னது? आज हमारे प्रचार की நீ பயப்படாதே, நான் உன்னுடனே, तुम मत डर, मैं तेरे साथ रहता हूँ। திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி मैं तुझे बल बनाकर सहाय करूंगा। என் நீதி வழக்கத்தினாலே मेरे दैन्य के हाथों से, धर्म की दैन्य से बचाऊंगा। இந்த வசனத்தினா நம்ம நம்புறோம், इस वचन को भरोसा करेंगे तो கவலைப்படுவோமா? हम चिंता करेंगे। கவலை தான் வந்துருக்கு, चिंता तो आ जाती நம்ம है। மிஞ்சி துன்பப்படுத்த மாட்டாங்க। நிறைய பேர் நம்ம பார்க்கோம், நம்ம நிறைய பேர் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்। बहुत लोग हम बंधे हुए परिस्थिति में रहते हैं, ஆனா வசனம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या कहता நீ है? பயப்படாதே, तुम मत डर, உடனே मैं तेरे संग रहता हूँ। திகையாதே, நான் इधर इधर मत तक, मैं तेरे परमेश्वर हूँ। நான் உன்னை
பலப்படுத்தி मैं तुझे बल बनाकर உனக்கு சகாயம் பண்ணுவேன். तुझे सहाय करूंगा। நீதி வளர்த்திருக்கிறாங்க எல்லாருக்கும் இது மனப்பாடம் சொன்னா ये सभी लोग याद करने वाला वचन है। தாங்கள்னு நம்ம எல்லாரும் இப்ப வர முடியாது. वो बचा नहीं सकेगी तो हम सब यहाँ पर नहीं நிறைய आते। போராட்டங்கள் बहुत समस्या है, நம்ம கூடவே இருக்காங்க. वो हमारे संग रहता है, लेकिन நாம எங்க இருக்கோம்? हम कहाँ रहते हैं। இப்ப நமக்கு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. अब हमारे बहुत कार्य बोलने लगे, பட்டாங்க दुख उठाने लगे। கூட ஆண்டவர் இருக்காங்க. அவங்க பயங்கர பராக்கிரமசாலின்னு வேதம் சொல்லுது. जिनकी द्वारा परमेश्वर रहता है वो भयंकर और सूरवीर सूरमा बनकर रहता है। நம்ம கூட எங்க நம்ம யாரு? अब हमारे साथ பயங்கர हम भयंकरता से सूरवीर रहता है, சோர்ந்து போய் लेकिन हम निराश होते हैं। அல்லேலூயா. हालेलुया। கானான் தேசத்துக்கு மோசே மூலமா ஜனங்களை கூட்டிட்டு போனார் ஆண்டவர். कानान देश में मूसा के जरिए से इजराइल लोगों को लेकर गया है। ஏன் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல? क्यों कानान देश में प्रवेश नहीं किया है? ஒரே வார்த்தையில உத்தரவு சொல்லணும். एक ही शब्द में उत्तर करना है। ஒரே வார்த்தை. முறுமுறுத்தாங்க, சோர்ந்து போனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தையில இது கீழ்படியில முறுமுறுத்தாங்க, சண்டை போட்டாங்க, எங்க கானான் தேசம் தாங்கன்னு சொன்னாங்க. என்னது ஒரு வார்த்தை சொல்லவங்களுக்கு பிரைஸ். கண்மலை பேச விசுவாசம் அவிசுவாசம். அல்லேலூயா. நீ தானே சொன்ன, நீ சொன்ன, நீ எனக்கு கேட்கல. அண்ணி விசுவாசம் அவிசுவாசம் எதனால போகலன்னு அண்ணி விசுவாசம்னா இல்ல அவங்க விசுவாசம் அப்படி அப்ப அவளுக்கும் உண்டு. இவளுக்கு சொன்ன கேட்கல. ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல சொன்ன எப்படி दोनों धीरे धीरे बोलते हैं। இப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, இருந்ததுனால அந்த மத்தியானம் வந்திருக்கோம். आप हमारे साथ परमेश्वर ने इसके दोपहर के समय में हम आए हैं, நமக்கு ஒரு துன்பத்துல எப்படி எதிர்கொள்கிறோம், लेकिन हम आने वाले दुखों में कैसे पार करते हैं அதுதான் முக்கியம். वही हेम है। நீ அப்படி செஞ்சுட்டா இவன் இப்படி செஞ்சுட்டா நான் கஷ்டப்பட்டேன் இல்ல யாரும் वो ऐसे किया, ये ऐसे किया, इसके में कष्ट उठाना, ऐसा कुछ नहीं। उन्होंने सब कुछ करता है। நிறைய எங்க பார்த்தாலும் இந்த செயலர் வைக்காங்க. बहुत लोग जादू टोना करते அதை हैं, அனுமதிக்கிறது நம்ம அப்பா அனுபவிச்சாதான் நமக்கு வரும். उसे अनुमति करने वाला हमारे प्रभु करेंगे तो वो आएगा। நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். लेकिन हम विश्वास बनकर रहना है, நம்ம கூட தான் இருக்கு. वो हमारे साथ रहता है। நம்ம அப்படி அவிசுவாசமா இருக்கிறதுனால எனக்கு கேட்டது அவிசுவாசம் அது மாதிரி சொல்லவே இல்லை. இந்த நான் அடிக்கடி எதுக்கு கேள்வி கேட்டேன், உறுதி வேணும். बार बार किस लिए प्रश्न पूछता, आपको स्थिरता होना है। விசுவாசம் இல்லாததுனாலதான் विश्वास नहीं है इसका कारण। விசுவாசம் சொன்னாங்க அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல இருக்க அக்கா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ तब நம்ம விசுவாசம் இருந்தா हम विश्वास रहेंगे तो ஏது வந்தாலும் நம்ம அசைய மாட்டோம். जो कुछ भी आएगा तो हम नहीं हिलेंगे, பயப்பட மாட்டோம். பாட்டெல்லாம் நல்லா பாடி हम नहीं डरेंगे, कर अच्छा गीत गाएंगे। நம்ம அவர் என்ன சொல்லுறாரு, அவர் நீதி மலக்கிறதுனால நம்மள தாங்கணும்னா நீதி உள்ளவர்களா இருக்கும். उनकी धैर्य की दैन्य हाथों से मैं बचाना बोले तो हम दार में बन के रहना है। அவிசுவாசத்தினால 40 நாள் முடிஞ்சோடனே கானான் தேசத்துக்கு போயிருவாங்க. उनकी जो अविश्वास के जरिए 40 दिन खत्म होते हैं, कानान देश में जा இப்ப सकेंगे। அவிசுவாசத்தினால கானான் தேசத்துக்கு போகவும் இல்ல. अब अविश्वास के जरिए से कानान देश में प्रवेश வனாந்தரத்துல नहीं என்ன किया है, வச்சிருக்காங்க, लेकिन रेगिस्तान मर गया है। நம்ம रेगिस्तान கூட में தான் அவங்க கூட தான் இருந்தாங்க. उनकी संग परमेश्वर रहा। மேகஸ்தம்பம் இருந்தது, அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. बादल के खंबे थे, अग्नि के खंबे थे, அவர் முன்னும் பின்னுமா இருந்தார் ஆண்டவர். आगे पीछे उनकी रक्षा करने लगे, ஆனா அவங்களுக்கு என்ன இல்ல, लेकिन उनके लिए क्या नहीं था, அவங்களுக்கு இல்ல. இப்ப எனக்கு உங்களுக்கு இருக்கா, उनके लिए नहीं था, लेकिन आज आपके लिए हमारे लिए நிறைய विश्वास பேருக்கு है। இருக்குது. बहुत लोग विश्वास है, ஆனா உபத்திரத்தை எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம்? लेकिन संतोष को हम कैसे पार करते हैं। சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவரா वो दिन नम्रता से रहने लगे, எல்லாருமே அன்பா இருந்தார். सभी के ऊपर प्रेम करने वाला परमेश्वर है, பார்த்து மனதுருக்கினார். जो कंगाल को बीमारी देख के तरस खाने लगे। இன்னைக்கு நானும் நீங்களும் கற்றுக்கொள்வது आज मैं भी अभी क्या सीखना है, தாழ்மையினால நிரப்பப்படணும். मुझे दीनता की आत्मा से भर दीजिए। ரெண்டாவது दूसरे, இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். अभी मैं देख लिया हूँ, என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? போன வாரம் சொன்னேன். நீ
சொல்லு. யாரையும் என்ன செய்யக்கூடாது, किसी को क्या नहीं करना, புண்படுத்தக்கூடாது. दुख नहीं देना है. யாரையும் புண்படுத்தினாங்க எனக்கு வீட்டுல போனா நிம்மதி இருக்காது. किसी को मैं दुख देती हूँ तो அது घर में எப்போதுமே मुझे चैन उंटु. नहीं होती है, हर पल होती है मेरे लिए. அப்போ இப்போ அத புதுசா கண்டுபிடிச்சிட்டேன். अब हम नए देख लिया हूँ. அவங்க நம்ம எப்படி புண்படுத்தட்டும், वो लोग कैसे भी मैं दुख நம்ம देने புண்படுத்தணும். दें, लेकिन हम दूसरे को दुख नहीं देना. जो हमारे लिए और एक दुनिया है. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கடந்து, நீ பயப்படாத. आज परमेश्वर की वचन आती है, तुम मत डरो. எதுக்கு, क्यों? நான் உன்னோட தான் இருக்கேன். मैं तेरे संग रहता हूँ. நம்ம கூட वो இருக்காரு. हमारे साथ रहता அதை है. சோதிச்சு பார்த்தாங்க. वो हमें परीक्षा करके நம்ம கூட देखता है, இல்லையா, இருக்காரா? मेरे बसा है क्या नहीं. அதெல்லாம் மோசே அங்க போனோன்னு ஆண்டவர்கிட்ட இந்த மோசேக்கு என்ன ஆச்சுதோ, इस मौसम के लिए क्या हुआ है, அவனுக்கு விசுவாசமே இல்லை. उनके लिए विश्वास नहीं था. நமக்காக எழுதப்பட்டிருக்கு. हमारे लिए लिखा गया है. நம்ம ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்காரு. वो हमें आशीष करने के लिए सिद्ध बना है. நம்முடைய கஷ்டத்திலிருந்து நீக்க அவர் ஆசையா இருக்காரு. हमारे कष्ट से छुड़ाने के लिए वो अपेक्षा करता है. இருக்கு. लेकिन हमारे जो हालेलुया. हालेलुया हालेलुया. हालेलुया. இந்த லைட் எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த லைட் எல்லாம் எரிதாவது நெகட்டிவும் பாசிட்டிவும். ये स्लाइड कैसे चलती है, जो नेगेटिव पॉजिटिव ऐसे मिलाकर होती है. நம்ம தான் நெகட்டிவ். हम तो नेगेटिव आनंद बनते हैं, positive. लेकिन परमेश्वर तो पॉजिटिव रंग है. चैन ये दोनों मिलते समय நம்ம பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கும். अब भयंकर सूर्य सूरमा समान होते பிரச்சனை हैं. ஒன்று செய்யும். हमारे समस्या कुछ नहीं कर पाएगी. हालेलुया. 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 பிரச்சனைக்கு முன் நமக்கு வசனம் சொல்லுது, हमारे वचन कहता है, செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே ஏமாத்திரும். सरवाल के सब बड़े पर्वत तो क्या है. இப்ப நமக்கு வர எல்லா பிரச்சனையும் हमें आने वाला सारी அது समस्या ஒன்றுமில்லை. वो कुछ भी नहीं है. विश्वास. ऐसे हम विश्वास करना है. हालेलुया. हालेलुया. நம்ம சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். हमारे शरीर परमेश्वर देने वाला भवन விசுவாசிக்கு है. இடம் இல்லை. शैतान की आवश्यक नहीं அறிக்கை है. பண்ணணும். वैसे कबूल करना है. நம்ம கேட்கிற வார்த்தையை வச்சு நம்ம அப்படியே அதை தியானம் பண்ணணும். हम सुने वाले वचन को रहकर ऐसे जांचना है. வார்த்தை தியானம் பண்ண நமக்கு ஒரு பலம் உண்டாகும். वचन जांचते जांचते हमारे एक बल होती है. வார்த்தையாட்டி இயேசு நம்மை தங்கும் நம்ம தங்கும் நம்ம தான் शब्द नाम की यीशु हमारे रहने वाला भवन हमारे हृदय है. நம்ம கூட இருக்காரு. वो हमारे संग रहता है. பாருங்க, நீ என்ன இஸ்ரவேல் ஜனங்களோட மோசையை பார்த்து சொன்னாங்க, इजराइल लोगों को நீ मौसा ரொம்ப देकर देता है, உயர்த்துத. तुम बहुत ऊंचा करते हैं. ரூபன் கோத்திரத்தில் உள்ளவங்களும் அந்த போறோம் அந்த இவங்க எல்லாரும் ரொம்ப மோசி அற்பமா நினைச்சாங்க. जो उसको राह पुत्र और दूसरे लोग बहुत मौसा को तुच्छ அதுக்கு मानता है. யாரு இருக்காங்க? उनके साथ कोने करके नहीं சொந்த चाहते. வீட்டுல இருக்க சகோதரியும் சகோதரமும் என்ன செஞ்சாங்க, जो भाई बहन में उनके लिए विरोध उठने लगे. வீட்டுக்கு வந்த பெண்ணை அற்பமா நினைச்சாங்க. जो उसके घर उसके बाली को तुच्छ माने थे. அதனால மோசை பத்தி குறைவா பேசினாங்க. इसके लिए मौसा की ओर से बहुत कमी हाथ बोलने நம்ம கூட लगे. ஆண்டவர் இருக்காங்க. हमारे साथ परमेश्वर है. பிறரை நம்ம ரொம்ப அவமதிப்போம். दूसरे को बहुत हम अपमान அதை करेंगे. கண்டுபிடணும், நம்ம அவமதிக்கமான்னு கண்டுபிடணும். अब न प्राण लेना है कि हम जो आदर में नहीं करते हैं. பிறரை அவமதிப்பது வெகு பாவம், அதனால் வருமே தேவ கோபம். दूसरे को अपमान करना वो पाप है. उसके जरिए से आते हैं परमेश्वर की क्रोध. நம்ம எல்லாருமே அவமதிக்கிறோம். हम सभी को अपमान करते हैं. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். हर एक दिन हम जांच कर देखना है. எப்போ ஆராய்ந்து பார்ப்போம்? कब जांच कर देखना இப்ப है. நான் ஆராய்ந்து பார்த்தேன். अब मैं जांच कर देखती हूँ. क्यों? விடுதலைக்காக கெஞ்சிட்டு இருக்கேன். मुक्ति के लिए मैं मांग रही हूँ. அல்லேலூயா. துன்பம் வரலன்னு ஆராய்ந்து பார்க்கவே மாட்டோம். दुख नहीं आएगा तो हम जांच कर नहीं देखेंगे. அப்ப உபத்திரப்படுறது நல்லது. संकट उठाना हमारे लिए நம்ம भला है. வாழ்க்கை இதோட முடிவு இல்ல. हमारी जिंदगी इसमें से खत्म नहीं. அவர் வரப்போகிறார். और एक दुनिया है वो आने वाला है. சீக்கிரமா வரப்போறார். जल्द आने वाला है. முன்னால நான் வீடு வீடா போவேன். पहले मैं घर घर जाती थी. அப்போ சில பையங்க வாலிப பையங்க कुछ जवान लड़के நான் முடுக்கா போவேன். मैं गली गली जाती हूँ. அப்ப அது 2 பையங்க சேர்ந்துட்டு இயேசு இன்னா வராரு அண்ணா வராரு எங்க வராருன்னு என்னை பார்த்து கேட்காங்க. ऐसे मुझे देखकर एक जवान लड़का ने पूछा यीशु वहाँ आते यहाँ आते कहाँ आते करके. मैं बहुत डर भुगती. அந்த முடுக்கடி மறுபடி போகவே उस மாட்டேன். गली में फिर मैं जाती ही नहीं थी. மைக்ல வேற என்னத்தை பத்தி பேச இஷ்டப்படல. और ज्यादा सब बोलने के लिए मुझे इच्छा नहीं लगी है. பொல்லாங்குள்ள கிடக்கு. संसार बुरे में फंसे हैं. ஆண்டவர் சீசர்களை பார்த்துட்டு சொன்னாங்க, ஓ நாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். परमेश्वर चेले को देखे कहता है लोमड़ियों के बीच में तुझे
भेज रहा हूँ। அப்ப ஆண்டவர் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை சுற்றி என்ன இருக்கு? परमेश्वर जिसके साथ है उनकी चारों ओर क्या रहती है। ரெண்டாவது நம்ம கூட இருக்கும், நம்மளே ஒராய மாறி இருக்கோம். कई बार हम भी लोमड़ी बन जाते हैं, हमारे साथ भी ऐसी हो जाती है ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கோம். क्योंकि हम शरीरपन से रहते ஒரு हैं। ஆள் ஒண்ணு சொல்லிட்டு அப்படி துடிக்கணும். एक व्यक्ति कुछ बोले तो ऐसे तड़प என்ன उठे, துடிக்கும்? ரத்தம் துடிக்கும். ऐसे लहू उठे ही। அவர் சொல்லாரு, இனி நான் அல்ல, என்னில் யார் இருக்கா? நீங்க தான் இருக்கீங்கப்பா. जो उन्होंने कहता अब मैं नहीं, நான் यीशु आप मेरे साथ எதெல்லாம் हैं। எடுத்திருக்கேன், எனக்கான என்னை அன்பு கூர்ந்து எனக்கான தன்னை கொடுத்த உமக்காக நான் இருக்கேங்க. आप हमारे लिए सौंपे गए हैं, हमारे लिए लहू बगाए, इसलिए मैं खुद को सौंप दिया அப்ப आपको। ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்யணும்னா अब परमेश्वर हमारे अंदर क्रिया करना है तो நம்ம செத்து போகணும். हम मरना है, இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. नहीं तो कुछ भी नहीं कर सकते हैं। கிறிஸ்து எனக்கு ஜீவன், मसीह मेरे लिए சாவு जीवन எனக்கு, और मरना मेरे लिए लाभ है। சாவு எனக்கு, ரெண்டு சாவு இருக்கு. मेरे लिए दो मृत्यु है। ஒண்ணு உயிரோட இருக்கும் போதே நம்ம செத்து போயிட்டா நம்ம யாராவது பேசினா இன்னும் செய்ய முடியுமா? एक हम जिंदा रहे तो मर जाए तो हमें कोई कुछ बोले तो हम कुछ बोलेंगे क्या? எங்க அம்மாவுக்கு அத்தை அவங்க வந்து இந்த ரத்தப்போக்கு வியாதி அவங்க காலத்துல அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. मेरे माँ की जो हत्या है उनके लिए लहू बहने वाली बीमारी थी, उनके लिए पहला और दवा नहीं था। அவங்க சம்மந்தி வீட்டுல வந்து அவங்க கணவர் விட்டுருந்தாங்க. उनकी जो ननद के घर पे जाके उसे छोड़ दिया है उनकी पति। அவங்க எங்கெல்லாமோ பார்த்தாங்க, அவங்களால மதுரை வரைக்கும் பார்த்தாங்க, அங்க முடியல. वो कहाँ तो बच्चे से बड़े बड़े देखने नहीं लगे, लेकिन कुछ भी अवसर नहीं சுகமாகல. मिला, चंगाई नहीं हुई थी। அப்போ அவங்க அண்ணி வீட்டுல வந்து அன்னை மனைவி வீட்டுல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. तब उसके भाई के घर पे जाके छोड़ दिया है। விட்டுட்டு போனாலும் அவங்க செய்யறதுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. जो करते ही तो उनके करने के लिए रुपया அதாவது दिया। மனித வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தாருக்கு மோசமான வாழ்க்கை நமக்கு மோசமா வந்ததுன்னா அது முடிவு கிடையாது, நமக்கு விடுதலை உண்டு. लेकिन इस संसार में बुरी जो परिस्थिति आती है, लेकिन हमारे आती है वो अंत नहीं होती है। அவங்க இந்து குடும்பம். वो हिंदू की परिवार थे। அப்போ இவங்க ரொம்ப ரத்தம் போய் அப்படி செத்த மாதிரி அப்படியே படுத்திருந்தாங்க. वो बहुत लघु जाने के बाद तो ऐसे मरा हुआ परिस्थिति में लेट रही थी। அவங்க அண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி செத்தியா அப்படி சொன்னாங்க. जो उसकी भाभी ने बोले गंदे गाली देकर मर गई क्या, तो ऐसा करके அவங்க சாகல, ஆனா கேட்டுட்டு இருக்காங்க. वो नहीं मरी थी लेकिन सुन रही थी। அவங்களுக்கு எப்படிதான் தூக்கப்பட பலம் வந்துச்சோ, कैसे उसकी फांसी के पल्ले डालने में बला है मालूम है। சாம கிடந்தவங்க வீரம் வந்துச்சு அவங்களுக்கு. जो मरे हुए परिस्थिति में था उनके लिए वीर आने लगी। நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா நம்ம பயங்கர பராக்கிரமசாலி. परमेश्वर हमारे साथ रहता हम भयंकर सूरवीर எதுக்கு सुरवीर। பராக்கிரமசாலி? தாழ்மையா இருப்பதற்கு, क्यों इस प्रकार होती है? हम दीनता से रहने के लिए, கூறுவதற்கு. प्रेम जताने के लिए। இதெல்லாம் இப்படி சொல்லிட்டா நம்ம உயிரோட இருக்க கூடாது. अब ऐसे बोल दिया अभी जिंदा नहीं रहना है அந்த कर பாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க. उस नानी ने आत्महत्या की है। இன்னைக்கு நமக்கு எத்தனையோ அவமானங்களை பார்க்கிறோம். आज हमारे कितने अपमान को हम देखते நம்மை हैं, நோக்கி நிந்தைகள் வருது, हमारे ओर से निंदा बनाती அன்பில்லாத है, காரியங்கள் வருகிறது. प्रेम के बिना कार्य आती है। நானும் நீங்கள் பராக்கிரமசாலி, मैं- ஏற்றுக்கொள்வோம். मैं पे भी सूरवीर सुरमा हम ऐसे स्वीकार कर लेंगे। ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. स्वीकार करेंगे क्या ना करेंगे? யாரெல்லாம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்களுக்குள்ளதான் ஆண்டவர் பராக்கிரமசாலியா இருக்காங்க. जो कोई उसे अच्छे से स्वीकार करते उनके अंदर परमेश्वर सूरवीर बनकर रहता है। ஆண்டவர் யோவான் 10:10 சொல்லுவாங்கல்ல, परमेश्वर யோவான் 10:10 में कहता है ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும். वो जीवन होने के लिए, वो जीवन परिपूर्ण होने के लिए मैं आया हूँ। சொன்னாங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். जो चोर चोरी करने और घात करने आता है, அவர் 2 ராஜ்யம் இருக்குது. 2 राज्य है, அவர் நமக்குள்ளதான் இருக்காங்க. वो हमारे अंदर रहता है। அவரை கிரியை செய்ய விடாதபடி இன்னொரு ராஜ்யம் நம்ம கூட போராடுது. उन्हें क्रिया न करते हुए और एक राज्य में हिल मल्लयुद्ध करती है। அதனாலதான் பவுல் சொன்னார், நான் நல்ல போராட்டம் போராடு. इसके लिए जो पौलुस कहता है मैं अच्छी कुश्ती लड़ी हूँ। யார் கூட ஆண்டவர் இருக்காங்களோ அவங்களுக்கு அது நல்ல போராட்டம். जिसके साथ परमेश्वर है उनके लिए अच्छी कुश्ती लड़ी है। அது நமக்கு தெரியல. वो हमें नहीं पता நமக்கு है வர போராட்டம் என்ன போராட்டம்? हमें आने वाला क्या कुश्ती लड़ी है। சந்திரன் நல்ல போராட்டம். अच्छी कुश्ती लड़ी है। நான் சில சமயம் நினைப்பேன், मैं कई बार सोच रही சாமி हूँ சொன்னால புறா மாதிரி நான் பறவையா நான் பறந்து जो போயிருப்பேனே. कबूतर के समान पंख के रहेगी तो मैं उड़ कर जाएगी। நம்மளுடைய போராட்டம் அப்படிதான் இருக்குது. हमारे समस्या इस प्रकार होती है। மசம்ல சீனிக்கு நல்லா சும்மாயிட்டாமா பரவாயில்லன்னு கூட நல்லா சுகமும் கிடைக்கும். जो அவ பொறுமையா காத்திருக்கா. दीनता से का बाढ़ जो रहती है वो उनकी सही पति है। बात। उनके लिए मदद करेंगे परमेश्वर। யாரெல்லாம் பொறுமையா இருக்கோம், जो कोई धीरज के साथ रहते हैं
பொறுமை இருக்கா? जो संयम रहता है क्या? அது எனக்கு பொறுமை இருக்கா? நீங்க உபத்திரம் பட பட संकट होते होते ही பொறுமை வரும்னு பேரு சொல்லிட்டு போறாரு. धीरज आएगी कर पत्रस कहता है, ஒவ்வொருத்தர் வர வர நம்ம என்ன செய்வோம்? लेकिन संकट आते हैं तो क्या करते हैं? பிள்ளைங்க ரொம்ப ஒவ்வொருத்தர் என்ன செய்வோம்? बच्चे ज्यादा तंग करेंगे तो क्या யாரையாவது करते हैं? கத்துறதை விட்டுருக்கோம். हम वो चिल्लाने का छोड़ दिया है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்மள அவர் நினைக்கிறார். हमें उन्होंने रचाता है। எப்படி தராரு? कैसे रचाते யோபு हैं? என்ன சொல்றாரு? अय्यूब ने क्या कहता है? சோதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் எப்படி இருப்பேன்? मेरे परीक्षा होने के बाद मैं कैसे रहूंगा? मैं सोने की समान रहूंगा। யாராச்சும் தங்கத்தை என்ன பண்ணிச்சோ தங்கத்துல ஒரு கிராம் பரவாயில்ல மதிப்போடு 5000 ரூபாயா இப்ப குறைஞ்சிருக்கோம். अभी कम हुआ है। அல்லேலூயா. अभी सोने का भाव थोड़ा कम हो गया है। அப்போ தங்க விலை ஏறிட்டு अभी सोने का भाव बढ़ गया है। அப்போ நம்ம என்னதான் வழங்குவோமா? हमें क्या சோதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு सारे परीक्षा खत्म होने के बाद सोने की समान நம்ம रहेंगे। எப்படி விசேஷித்து हम कितनी வருது? हम कितनी विशेषित शैतान चाहते हैं। இவ கூட ஆண்டவர் கருவில என்ன பண்ணணும்? आपने इसके साथ परमेश्वर ऐसे क्या करना है? யாரோ கோல் சொல்லி தந்துட்டாங்க. कोई तो चुटकी लगा के दिया है। இவ எப்படி சொல்லலாம்? டன் 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 ஆடுவோம் நம்ம. ये कैसे बोलेगी करके हम इतनी அப்ப झगड़े में விநாயகர் जाएंगे। நமக்குள்ள இருக்கவரு तब हमारे अंदर புத்துயிராயிருவார். वो ऐसे धक्के ஆனா बैठेंगे। பவுல் சொல்றாரு, तो पौलुस ने कहता கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் मसीह तुम्हारे अंदर रचने का நான் கற்ப வேதனை मैं படுகிறேன். गर्भ की वेदना उठाया நம்ம आपको। எல்லாத்துக்கும் பெண்களுக்கு தெரியும் பிள்ளை பெற்றவங்களுக்கு. हम सभी बच्चे को जन्माए हमको पता है हम कैसे जन्म करता है उस वेदना को। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவர் என்ன வேதனைப்படுத்தாரு? तब वो कितनी वेदना उठाए हैं। சாபமே அந்த வேதனை தான். श्राप भी उस वेदना है। அவ்வளவு பெரிய வேதனை. इतनी बड़ी वेदना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்கு உருவாகணும்னு அந்த அவர் காலத்துல இப்பவும் அவர் பேசுகிறார். मसीह हमारे अंदर उर्पण होना करके उस दिन से लेकर அப்போ अब तक நமக்கு कहता है। கிறிஸ்து உருவாக்காம குற்றீரா இருக்கணும்னு இன்னொரு அரசு சுத்திட்டு இருக்கு. तब हमारे लिए परमेश्वर जो दब कर रहना करता और एक राज्य को பேர் எழுதால் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறார். जो पत्रस कहता है कि जिसे निगलू करके घूम फिरता है அதுல நம்ம விழக்கூடாது. उसके अंदर हम नहीं गिरना है। இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. और 5 मिनट है। நம்மளுக்கு வாக்கு தத்தம் ஆமாம். போதும். பைபிள் நிறைய இடத்துல பயப்படாத பயப்படாத. बाइबल में बहुत जगह भी मत डरो करके कहते हैं मैं तेरे साथ रहता हूँ கிடையாது. मत देखो நானும் मैं तेरे परमेश्वर அவர் हूँ। நம்ம கூட இருக்காரு. அவர் நம்ம தேவன். वो हमारे संग रहता है हमारे परमेश्वर அன்னைக்கு है। ஒரு சவால் வந்தது उस दिन एक सवाल आने लगी எளிய காலத்துல. एलिया के समय में யாரு தெய்வம்னு நிரூபிப்பதற்கு कौन देवता करके साबित करने के लिए அதற்கு மற்றவருடைய நமக்கும் இப்ப யார் தெய்வம்னு நிரூபிப்பதற்கு उनके लिए सिर्फ नहीं हमारे लिए भी कौन देवता करके साबित करने के लिए वो हमारे संग रहता है। நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். हम विश्वास बन के रहना है। அந்த அப்பா பேர் என்ன பேரு? மகா சோமன் வருவாரு. என் மனசுலோட காரணத்துக்கு யவீரு மாறாரு. அவர் ஒவ்வொருவரையா பேசிட்டே வரது நேரம் ஆயிடுச்சு. जो वो हर एक लोग के साथ बात करके आता है उसके समय बीत गया है। அப்போ யவீரு வீட்டுல இருந்து வருது, நீங்க போதகரை வருத்தப்படுத்துறீங்க, यवीरु घर से जो संदेश आ रहे तुम क्यों उपदेश को संदेश दे रहे செத்து போயிட்டு बच्चे मर गया है। ஆண்டது கேட்டுட்டு तब वो परमेश्वर को सुन लिया है। நீ விசுவாசம் உள்ளவன். तुम विश्वास के साथ रहो। யார நரகத்துல தள்ளுவாரு? किसे नरक में डालेंगे? ஆண்டவர் யார தள்ளுவாரு? परमेश्वर किसे ढकेंगे? பாவம் செஞ்சவங்கன்னா இருக்கு, पाप किए थे करके है क्या? அவிசுவாசிகள். अविश्वासियों அவிசுவாசத்தினால்தான் பாவம் வருது. अविश्वास के जरिए से पाप आती है। அவிசுவாசத்தினால்தான் முறுமுறுப்பு வருது. अविश्वास के कारण गुड़गुड़ाहट आती है। அவிசுவாசத்தினால்தான் ஒருத்தருக்கு நம்ம அன்பா இருக்க மாட்டோம். अविश्वास के कारण हम एक दूसरे से प्रेम नहीं करते हैं। பிரத்யட்சமாய் நம்ம கூட பேசுகிறார். परमेश्वर सत्य से हमारे साथ बात करते हैं। நாளை தினத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. कल की दिनों के लिए डरने की कोई जरूरत नहीं है। நம்ம செய்வாரு. वो बड़े काम हमारे लिए करेंगे, விசுவாசம் உள்ளவர்களாக. लेकिन हम विश्वास के साथ रहना है। விசுவாசம் விட்டு காத்துல பறக்க விட்டுறக்கூடாது. विश्वास को हवा में उड़ने नहीं देना है। வியாபாரமே நிக்கல. जो धंधा ही नहीं वहाँ है நேத்து நடத்தினவர் இன்னும் நடத்துவார். कल चलाने वाला आज चलाएंगे। இதுவரை நடத்தின இதுவரை நடத்தினதையும் இனியும் நடத்தி செல்வராக வரண்டே நடத்தி செல்வார் எபினேசரவதா
வரைக்கும் நடத்தினவர் இனிமேல் நடத்தணும். अब तक चलाने वाला आगे भी में चलाते हैं. எனக்கு பாட்டு மூலமா அவர் பேச பயப்படுவேன். मुझे गीत के जरिए से परमेश्वर बात करने में நான் விசுவாசம் கேடா இருப்பேன். वो बात नहीं करेगा मैं अविश्वास से ज्यादा हूँ. சொன்னேன் हाय मैं क्या करूँगा? இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார். अब तक चलाने वाला आगे भी चलाएंगे. இனியும் உங்களை இதுவரை அவர் நடத்தி मुझे आप अब तक चलाए. கூட இருக்கிறார். वो हमारे साथ रहता है. இருக்காரா இல்லையான்னு நம்ம சந்தேகம் கொள்ளக்கூடாது. जो है क्या नहीं करके हम शक नहीं करना है. நம்ம நற்குணசாலிகளாக हम अच्छी गुण वाली रहना है. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்தவர்கள்னா நற்குணசாலிகள்னு நினைக்காங்க. मसीह लोग बोलते अच्छी गुण वाली करके ஒரு सोचते சண்டை போட்டு हैं. நம்ம இவ கிறிஸ்தவனா அது சொல்லுவாங்க. झगड़ा करते ही मसीह की है क्या? கிறிஸ்து மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறார். क्योंकि मसीह के समान हमें अपेक्षा करता है. அல்லேலூயா. हालेलुया. இப்ப இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பாடு இருக்கலாம். अब हमारे कितने संकट அது आवे முடிவில்ல. वो अंत नहीं இந்த है. பாட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. उस नानी ने आत्महत्या करके मर गई அப்ப थी. இன்னைக்கு நமக்கு தற்கொலை செய்யாம இருப்போம். आज अब तक हम ना मरते हुए रहे हैं. ஏன்? क्यों? அவர் மேல உள்ள நம்பிக்கை. क्योंकि उनके ऊपर भरोसा அவர் रखे மேல हैं. உள்ள நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. उनके ऊपर रखा हुआ भरोसा हमें कभी लज्जित नहीं करती है. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முகம் வெட்கப்பட்டு போவதெல்லாம் எழுதி வச்சிருக்கு. हमारे चेहरे लज्जित नहीं होगी करके लिख के रखा है. சாதாரண சும்மா இல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை. ये जीवन से भरा हुआ वचन है. நம்ம பற்றி என்ன எழுதிருக்கு? अपने बारे में क्या लिखा है? நீங்க வெட்கப்பட்டு போகணும். तुम लज्जित होके नहीं जाओगे. அப்ப நம்ம வெட்கப்பட்டு போகாம தப்பிச்சு விடணும். इसे पकड़ना है. நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. हमें कुछ भी नहीं कर सकता है. அது நம்ம கூட लेकिन वो हमारे साथ கிருபை. अनुग्रह கிருபை. अनुग्रह கிருபை. अनुग्रह. அதான் ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரர் பரிகாசம் பண்ணுவாரு. एक सेवक दूसरे सेवक से கிருபை கிருபை கிருபைன்னு படிச்சாங்களே. जो गीत पूरा अनुग्रह अनुग्रह करके गाएंगे. கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ விரோதியா இருக்கு. அதுவே இல்ல. मसीह के से विरोध है, प्रेम नहीं है. கிருபையின் மகா மேன்மை இருக்குது. लेकिन उसके अनुग्रह की महान महिमा हमारे अंदर கிருபை है. வல்லமையாக மாறும். उस अनुग्रह में सामर्थ से भरेगी. कब? அவருடைய வார்த்தைகளை நம்பும்போது. उनकी वचनों को भरोसा நீங்க करने से. சொல்லியிருக்காரு, பயப்படாத நான் உன்னுடன் இருக்கிறேன். जो मत करो मैं तेरे संग रहता हूँ. பிசாசுகளை எதிர்த்து வார்த்தைகளை உபயோகிக்கணும். शैतान के विरोध वचनों को बात करना है. இயேசுவின் நாமத்தினால் நீ போன்னு சொல்லணும். यीशु के नाम से बाहर निकलो करके बोलना है. வசனம் என்ன சொல்லியிருக்கு? वचन क्या कहता है? ஊழியக்காரன் சபை நடத்துறவங்க விசுவாச படுத்தணும்னு जो எழுதியிருக்கோம். कलिशा चलाने वाला ही जो शैतान का बहाना क्या करते இல்ல, हैं? नहीं, விசுவாசிக்கிறவர்களால் கூடுவாங்க. विश्वास करने वाला से होने वाला அவிசுவாசிகளினால் இல்லை. अविश्वास की जरिए से नहीं है. யாரெல்லாம் விசுவாசிக்கணும்? जो कोई विश्वास करता அந்த है. அம்மா சொன்னாங்க, விசுவாசத்தோடே பாக்கியவன் எந்த அம்மா? उस माँ ने कहता है कि विश्वास करने वाला धन्य व्यक्ति है. விசுவாசத்தோட உரிமை கிடையாது பேசு. விசுவாசத்தோட பாக்கியவது जो विश्वास करने वाला धन्य व्यक्ति है. அவருக்கு சொல்லப்பட்டவைகள். उनको कहा हुआ. அப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கு? तब हमें क्या कहता है? முகம் வெட்கப்பட்டு इनकी चेहरे में छिपने होगी. அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜனம், நம்ம அவருடைய ஜனமாக இருந்தா हम उनकी प्रजा बन के रहेंगे तो வெட்கப்பட்டு போக மாட்டோம். हम लज्जित होके नहीं இப்போ ஒரே ஒரு जाएंगे. காரியம். और एक कार्य ரெண்டாவது வந்துட்டு இருக்கு. दूसरे आ चुकी है. முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் ஆசத்துக்கு வந்தவங்க செத்துட்டே இருக்காங்க. जो मुस्लिम का मुसलमान के उस देश में पूरा आसमान में जाते मरते रहते அந்த हैं. சைனா அத குறி வைக்காங்க, எண்ணெய் கிடங்குலாம் நாசமாகணும். क्योंकि चाइना ने उनकी ओर से जो कहता है அப்ப நாம ஜெபிக்கணும். तब हम प्रार्थना நம்ம करना है. மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். हम दूसरे के लिए प्रार्थना करना है. நம்மளுக்கும் கொரோனால நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. जो कोरोना में बहुत लोग मरते हैं, தேவன் நம்ம கூட இருந்தா लेकिन परमेश्वर हमारे கொரோனா साथ வேலை சாவும். जो मरेंगे கொரோனா வேலை சாவும். वो कोरोना से नहीं मरेंगे. நம்புவீங்களா? भरोसा रखेंगे. அல்லேலூயா. 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 நம்ம குற்றத்தை வச்சுட்டு நம்ம கொரோனா வேலை சாப்பிடாம செத்து போயிருவோம். हम दोषी को रखे हम कोरोना में से मर அன்பு जाएंगे. இருக்கணும். प्रेम लेना है. கிறிஸ்துவ சமுதாயத்துல ஏக சிந்தை இருக்கணும். मसीह की झुंड में एक बनो होता होना ஒரு है. ஆள் சொன்னா அதுக்கு இணங்குத இருதயம் வேணும். एक व्यक्ति बोले तो उसे सुनने का हृदय चाहिए. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை சும்மா விடுவாரு. जो हमें चुप छोड़ेंगे क्या? பயங்கர பராக்கிரமசாலி. भयंकर सूरवीर सुरमा. இறைமையாக்கு சொன்னார் பயங்கர பராக்கிரமசாலியா வாட்ட இருப்பேன். जो रेमे से कहा मैं तुझे पराक्रम होकर रहेंगे. பெரியவனை பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலி. அப்ப நானும் நீங்களும் யாரு? जब मैं भी अभी को पराक्रमशाली. सूरवीर सुरमा நம்ம है. பிரச்சனை ஏமாத்துறோம். ये सारे पे समस्या क्या है? அது பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினால. जो बल से नहीं है, ताकत से नहीं है, கர்த்தருடைய ஆவியினாலே प्रभु की आत्मा से. அந்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியா उस आत्मा जो हमारे अंदर रहता है, ஜெபிக்கிறவர்களாக
हम प्रार्थना करने वाला रहना है, உலகங்களுக்கு ஜெபிக்கணும், संसार के लिए प्रार्थना करना है, இந்த வைரஸ் கிருமிகளுக்கு ஜெபிக்கணும், जो वायरस है इसके कीटाणु के लिए प्रार्थना நம்ம करना है, நாட்டுக்காக ஜெபிக்கணும், अपने देश के लिए प्रार्थना करना है। கேட்பாரு. हमारे प्रार्थना को நம்ம सुनेंगे, பிரச்சனையை நமக்கு ஒன்றும் இல்லை. हमारे समस्या हमारे कुछ அவர் नहीं। சொல்லியிருக்காரு, उन्होंने कहता है நவீன பார்த்து என்ன சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, ये वीडियो को देखकर பயப்படாத, विश्वास के சும்மா साथ சொல்லுங்க. मत डरो कर விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன विश्वास के பிரச்சனை साथ நமக்கு இருக்கு? कुछ भी समस्या நிறைய है, பிரச்சனை, बहुत समस्या है, பற்றாக்குறை, கடன், कमी कट और उधार, நோய், பேய், जो बीमार भूत ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்யறது कुछ भी हमें हानि नहीं करेगी। இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? इस विश्वास हमारे लिए है। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விசுவாசமே உலகத்தை பிள்ளைகளை குறித்த கவலை. जो बच्चे के बारे में चिंता है, அல்லேலூயா. கணவரை குறித்த கவலை. जो पति के बारे में, உறவினரை குறித்த रिश्ते கவலை. वाले के बारे में चिंता है, பொறாமை முன்னால யார் நிற்க முடியும்? जलन के सामने कौन खड़ा அல்லேலூயா. रहेगा? हालेलुया। அப்போ நம்ம பயப்படாத நான் உன்னுடனே मत डर, मैं तेरे संग பிள்ளைகளை रहूंगा। நான் உன் मत डर, मैं तेरे சமாதானம் परमेश्वर, செய்கிற தேவன் मैं நமக்கு तुझे உதவி सहायता செய்கிறவர். करूंगा, मैं तुझे मदद करूंगा। ஒருத்தன் ஊழியங்காரன் எங்க ஊருக்காரன் एक सेवक हमारे गाँव वाले மூத்த மோட கல்யாணம் முடிச்சான். बड़े बेटी को शादी किया है, கொஞ்சம் நாங்க போட்டு கட்டி கொடுத்தோம். थोड़ी जगह ना डॉक्टर ஒரு किया, பைசா கிடையாது. कुछ रुपया नहीं था। அந்த இடத்துல சோசுறோம் இதான் சொன்னான். परमेश्वर की ओर से स्तुति स्तुति करके बैठे हैं। மழையை போட்டா ஒரு நெக்லஸ் போட்டு அவன் ஒரு செயின் போட்டு நினைச்சு அவன் மாவன் ஏன் நெக்லஸும் வேணும். जो मुझे नेकलेस भी चाहिए, हार भी चाहिए करता है। இப்போ ஊர்ல கல்யாணம் ரெண்டாவது மகள். अभी दूसरे लड़की के लिए गाँव में शादी है, அந்த பைசா யாரு? उनके पास रुपया कहाँ है? இருப अनुग्रह வீடு கட்டிட்டான், கட்டிட்டு முடிச்சிட்டான். घर भी बना के खत्म பூசி, किया, उसे भी खत्म किया, उसे और अच्छे से வேற करा। ஒண்ணும் கிடையாது. कुछ भी नहीं था उसके पास रुपया, कहाँ से आ அவனுக்கு गया? ஆண்களும் கிடையாது. उसके लिए कोई लोग भी नहीं அது है। எத்தனை வருஷமா சபை வச்சிருக்கோம். कितने सालों से कलिशा रखा வார சபையில் உள்ள ஒரு ஆளை குறைச்சு சபையார் எல்லாரும் கொண்டே போயிருவாங்க. एक दूसरे को छुट्टी लगाकर कलिशा वाला लोग अलग करके लेके जाते हैं। சபையாரே இல்ல, कलिशा वाला ही ஏதோ देता கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கு. है। ऐसे ही बहुत लोग बहुत कम वाला है, இன்னும் ஆண்டவர் வச்சு ஜோபிட்டே இருக்கான். वो भी परमेश्वर நீ की எங்க இருக்கேன்னா ஊர்ல இருக்கேன், வீடு கட்டுதான். खाना है तो गाँव में घर बनाते हैं करके। ஊர் இங்க முன்னால கொடுத்தாலும் 225 ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி ஊர்ல போய் கட்டணும்னா जो यहाँ पर रहता है छोटे रूम, ऐसे गाँव में बनाना है அங்க करके। ஒரு தேவன் நீங்க என்ன பாம்பேல இருந்த மாதிரியே வீடு கட்டுவாங்க. जो क्या गाँव मुंबई में रहता है ऐसे घर बनाते हैं क्या? ஹாலு बेडरूम, हॉल, किचन எல்லாம் வச்சு கட்டணும். सब कुछ रख के बनाना நான் है। கையில கொண்டு வரது என்னது? जो हाथ में क्या लेके 17,000. जो 17,000 அவன் போக்குவரத்துக்கு காணாது. वो आने जाने में काफी नहीं था। இப்ப வீடே கட்டி முடிச்சுட்டான். अभी घर बना के இன்னும் ஒரு வாரத்துல வரேன். எது? अभी एक अनुग्रह, விசுவாசம். विश्वास। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம யாரும் வெறும் கை மோளாளம். खाली हाथ हमारे माफे நான் की துட்டியை கொஞ்சம் எப்படி மோளாளம்? मैं रुपया रखा है, कहाँ से? வசனத்தை கடந்து वचन को पालन करना है, வசனத்தின்படி அன்பு கூற வேண்டும். वचन के अनुसार प्रेम करना है, வசனத்தின்படி தயாளனா இருக்கணும். वचन के अनुसार दयालु बन के रहना நாளைக்கு है। சேர்த்து வைக்க கூடாது. वह अकल की चाहिए करके नहीं करना है, உதாரணமா கொடுக்கணும். उदारता से देना है। அப்படிப்பட்ட கிருபை தேவன் इस தருவார். प्रकार के अनुग्रह में देंगे। ஆத்துமீக